வணக்கம் உறவுகளே. அதாவது இன்னைக்கு இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலான பேர் ஒரு சரியான கருத்துக்களை சொல்லவே தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த எதிர்க்கக்கூடியவர்கள், அதாவது காதலை எதிர்க்கக்கூடியவர்கள், ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணுறது தவறுன்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒரு விஷயத்தை மறந்துறாங்க. ஒரு 30-40 வருஷமாக பேசும் திரைப்படம் ஒரு 40-50 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. வெள்ளை படம், அதாவது கருப்பு படம் அந்த காலத்தில் இருந்தே இந்த காதல் விவகாரத்தை ஜாதி அடிப்படையிலையும் உயர்வு தாழ்வு அடிப்படையிலையும் தான் படத்தை எடுத்திருக்காங்க. அப்போலாம் அதை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு போனவங்க, அதை பார்த்து லவ் பண்ணவங்க, அதை பார்த்து காதல் வயப்பட்டவர்கள், அதை ரசித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி எதிர்வினை ஆற்றுவது போல் பேசுவது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு உண்மையை, அந்த உண்மை அடிப்படையை கொண்டு சில விஷயங்களை பேசுகிறதே கிடையாது. ஒருத்தருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறை இரு வீட்டாருடைய நிலையை புரிந்து கொண்டு யாருமே பதிவு செய்யலை. அவங்கவுங்களுக்கு தோணுதை பேசுகிறாங்க. அவங்க ஜாதிக்காரங்கன்னா அவங்களுக்கு தோணுத மாதிரி பேசுகிறாங்க. அந்த பொண்ணோட ஜாதிக்காரங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. பையனோட ஜாதிக்காரங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் யார் அது நடுநிலையாக பேசுகிறவங்க கூட அதை மறைமுகமாக ஒருத்தர் சார்ந்து தான் பேசுகிறாங்க. ஒரு நடுநிலையோடு யாருமே பேசவே கிடையாது. இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த மனிதர்கள் முதல்ல மனிதனாக மாறுங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்கள் ஆழமாக கருத்துக்கள் சொல்கிறது, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவதாக சொல்லி தங்களை ஒரு விளம்பரப்படுத்தி கொண்டு பெரிய அறிவாற்றல் நிறைந்த மனிதர்களாக உங்களை விளம்பரப்படுத்தி கூடக்கூடிய மனிதர்கள் பூராமே ஒரு நடுநிலை இல்லாத நக்கிகளாகவே பேசிக்கொண்டிருப்பது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நடுநிலை இல்லாத நக்கிகள்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு கோபமாக வருது. சில விஷயங்களை சில பேர் பேசுகிறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குது, மனம் வருத்தமாக இருக்குது. அதனால் அந்த வார்த்தை வந்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி யாரையும் குறைத்து பேசவென்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே கிடையாது. நான் எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலேருந்து மனிதனாகவே வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய கோட்பாடு. இதில் ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு இது எதுக்குமே எனக்கு கிடையவே கிடையாது. நானே அப்படித்தான் அதை வளர்த்துருக்கேன். நான் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது, படிக்கும்போது, பேசும்போது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவேன். கெட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவேன். இதுதான் என்னுடைய பழக்க வழக்கங்கள். ஆகவே இந்த ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் தயவுசெய்து ஒரு நடுநிலையாக ஒரு அளவுக்காவது பேசுங்க. அது தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இங்கு மனிதர்கள், ஏற்றத்தாழ்வு உள்ள மனிதர்கள் உலகில் எங்கும் இல்லை. ஆனால் அதை உருவாக்கியவன் தான் குற்றவாளி. ஆனால் அந்த உருவாக்கியவன் யார் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கு வரைக்கும் யாரும் ஒரு கடுமையான எதிர்ப்பு ஏன் செய்யலை அப்படின்னா பயம். ஏன்னா அவனை நீங்கள் எதிர்க்க முடியாது. ஏன்னா அவனை எதிர்த்திங்கன்னா உங்களுக்கே அழிவு. அதனால் அவனை எதிர்க்க முடியாது, அவனை நக்க முடியாது, அவனை கேட்க முடியாது. ஆனால் இந்த தேவையில்லாத விஷயங்களை மட்டும் பெரிய அறிவாளிகள் மாதிரி பேசுகிறீங்க. அதுதான் இங்கே வருத்தமாக இருக்குது. ஓகே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊடகத்தில் பிழைப்பு நடத்தும் நக்கி பிழைக்கக்கூடியவர்கள்லாம்
கொஞ்சம் நடுநிலையாக பேசி பழகுங்க அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்துக்களாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.